தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சாஜியன் அவர்கள் கன்னியாகுமரி கோட்டத்தினுடைய அஞ்சல் 3 கோட்ட செயலாளர் நடத்த இருக்கின்றார். கடந்த ஆண்டினை போலவே இந்த ஆண்டும் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் என்பது பிஓ கைட் பார்ட் 2. நிச்சயமாக நிறைய கேள்விகள் பிஓ கைட் பார்ட்டிலிருந்து வருவதனால், அதுவும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களுடைய அடிப்படையிலே பல கேள்விகள் எதிர்பார்க்கப்படுவதால் பாடத்தை கவனமுடன் கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பேரவை பயிற்சி முகாம் இந்த இது வழியா இந்த வரக்கூடிய எக்ஸாமினேஷனுக்காக தயாராகிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் எனது சார்பாகவும் கன்னியாகுமரி கோட்டம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நீங்க கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய கேரியர்ல அடுத்த லெவலுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்முடைய யூனியன் சார்பாக சரிங்களா, ஸோ யூனியன் சார்பாக கேவிஎஸ் சார் வந்துட்டு ஒரு பெரிய முயற்சி எடுத்து ஸோ எல்லாருக்கும் இலவசமா இந்த இதை கொடுக்கணும். ஏன்னா ஒண்ணு நம்மளுடைய தோழர்கள் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது முதல் நம்முடைய அப்ஜெக்டிவ். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இதை வந்துட்டு இலவசமா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் சரிங்களா. ஸோ கிளாஸ்ல நிறைய கோச்சிங் அகாடமி இருக்கு, மேபி அவங்க வந்துட்டு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் சார்பாக நம்ம தோழர்களுக்கு வந்துட்டு ஒரு இலவசமா இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த கேவிஎஸ் சாருக்கு வந்துட்டு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் பார்ட்டிசிபேட் பண்ற நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லா கிளாஸையும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஸோ வர காலங்கள் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும், நல்லா படிங்க சரிங்களா. ஸோ நாங்கள் கிளாஸ் எடுக்கிறத விடவும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு தூண்டுகோலா இருக்கும். நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க கத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு, நீங்க உங்களுடைய எஃபர்ட்ஸ் சரிங்களா, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சரிங்களா. ஸோ நாங்கள் பணம் எடுக்கிறதையும் தாண்டி நீங்க வந்துட்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் பண்ணி டைம் ஒதுக்கி தினமும் படிங்க. ஸோ எக்ஸாம் இப்போ வரும்னு சொல்ல முடியாது, டேட் எப்பனாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட்டுக்காக எல்லாம் நீங்க காத்திருக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஸோ எப்போ எக்ஸாம் வந்தாலும் எழுதுறதுக்கு ரெடியா நீங்க இருக்கலாம் சரிங்களா. ஸோ சரி, நம்ம இன்னைக்கு பார்த்துக்கு முன்னாடி போகலாம். ஸோ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா பிஓ கைட் பார்ட் 2 சரிங்களா. ஸோ பிஓ கைட் பார்ட் 1 கிருத்திகா மேடம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ பிஓ கைட் பார்ட் 1 அப்படிங்கிறது முழுக்க நம்மளுடைய உள்நாட்டு தபாலை பத்தினது சரிங்களா. ஸோ இங்கிலாந்து லெட்டர்ஸ் அல்லது இங்கிலாந்து ஆர்டிகல்ஸை பத்தி டீல் பண்றது நமக்கு பிஓ கைட் பார்ட் 1ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ பிஓ கைட் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் அது முழுக்க இன்டர்நேஷனல் ஆர்டிகல் சரிங்களா, சர்வதேச இந்த தபால்களை பத்தி அதை பத்தின விஷயங்களை சொல்றதா இந்த பிஓ கைட் பார்ட் 2 அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ ஃபாரின் ஆர்டிகல்ஸ் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் போஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்லேண்ட் தவிர்த்து மீதி எல்லாமே என்னதான் ஃபாரின் போஸ்ட். ஸோ இன்லேண்ட் போஸ்ட்டுக்கு நீங்க ஒரு டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, இந்தியாவிலே அல்லது இந்தியாவுடைய ஆளுமையில இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏதோ ஒரு பகுதிக்கோ சரிங்களா, அந்த லெட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்லேண்ட் லெட்டர்னு சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் இந்தியாவுடைய ஆட்சிக்கு வெளியே இருக்கிற ஏதோ இன்னொரு நாடு சரிங்களா, இன்னொரு நாட்டுக்கு நம்ம அனுப்புற ஒரு லெட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபாரின் போஸ்ட் அல்லது இன்டர்நேஷனல் ஆர்டிகல் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ஸோ இங்க இருக்கிற நம்மளுடைய இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரியே இதை வந்து லெட்டர் போஸ்ட் ஐட்டம், பார்சல் போஸ்ட் ஐட்டம் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை பத்தி டெப்தா நாம உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டல் யூனியன்ஸ் அப்படிமோ சரிங்களா, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, யூபியூ அல்லது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்றீங்களா. ஸோ அதை பத்தி பார்த்துக்கலாம். ஸோ யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் எதுக்காக இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ங்கிறது தேவைப்படுது. ஸோ இன்டர்நேஷனல் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் நிறைய நாடுகளுக்கு இடையே நம்ம தபால் பரிமாற்றம் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை வந்துட்டு யாராவது ஒருத்தர் தலைமை எடுத்து அதை வந்துட்டு ஒழுங்குபடுத்தணும் இல்லைங்களா. ஸோ கண்டமேனிக்கு நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிட முடியாது, அனுப்பிச்சிட முடியாது. ஸோ ஒரு நாட்டுக்குள்ளாடி நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், தமிழ்நாட்டுல இருந்து கேரளா, தமிழ்நாட்டுல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், அனுப்பிச்சிடலாம். பட் நாடு அப்படின்ட்டு வரப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம தபால் அனுப்புறதுங்கிறது வந்துட்டு அவ்வளவு சாதாரணமா நம்ம என்ன பண்ண முடியாது, அனுப்பிச்சிட முடியாது. ஸோ இதை வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும் சரிங்களா, அதை ஒழுங்குபடுத்தணும். எப்படி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தபால் அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னது இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ யூனிவர்சல் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்குமானது சரிங்களா. ஸோ யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஒரு
ஒரு அமைப்பு வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு எங்க எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 9th October 1874. ஸோ இந்த 9th Octoberங்கிறது நீங்க மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இதான் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு போஸ்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த யூபியு துவங்கப்பட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த 9th October தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னவா பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு போஸ்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த 9th October எந்த வாரத்துல வருதோ அந்த ஒரு வாரத்தையுமே நம்ம என்ன எப்படி இது பண்றோம், போஸ்டல் வீக் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 9th Octoberங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க நம்மளுடைய வேர்ல்டு போஸ்ட் டே, அதுதான் இந்த யூபியு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. சரிங்களா? ஏற்படுத்தப்பட்ட நாள் அண்ட் மாதம். சரிங்களா? 9 October 1874 இது துவங்கி இருக்காங்க. சரிங்களா? ஸோ எங்க துவங்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து, அதனுடைய தலைநகரமான பெர்ன். ஸோ இங்கதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த யூனிவர்சல் போஸ்ட் யூனியன்ங்கிறத துவங்கி அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் அது அங்கதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு தேதி வரைக்கும் அங்கதான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இந்த யூபியுங்கிறது ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் போஸ்டல் யூனியன் அப்படிதான் இதுக்கு என்ன வச்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. பிற்காலத்துல 1878ல, சரிங்களா, 1878ல என்ன பண்றாங்க, இதுக்கு யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ட்டு பேர் மாத்துறாங்க. சரி, அந்த இயர்ஸ் வேணா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ் வந்துட்டு 9th October 1874. யூபியு அப்படின்ற பேர் மாத்தினது 1878. சரிங்களா? ஸோ இந்த யூபியில இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்க அப்படின்னா 192 நாடுகள் இதுல வந்துட்டு உறுப்பினராக இருக்கிறாங்க. சரிங்களா? மொத்தத்துல இந்தியா உட்பட 192 நாடுகள் இந்த யூனியனுடைய உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இந்தியா எப்பல இருந்து இதுல உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/1876 இருந்து இதுல என்னவா இருக்காங்க, உறுப்பினரா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1874 ஆரம்பிச்சிருக்காங்க. 1876 இருந்து இந்தியா இந்த யூபிஎல் வந்துட்டு ஒரு மெம்பரா வந்துட்டு கண்டினியூ பண்ணி ஸ்டில் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து ஒரு உறுப்பினரா நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ எதுக்காக constituting a single postal territory for reciprocal exchange of letter post item. So single postal territory அப்படின்னா ஸ்மூத்தா இல்லைங்களா? இப்ப நான் சொன்னேன், இந்தியாவுக்குள்ள வந்துட்டு தமிழ்நாட்டுல இந்த கேரளாவுக்கு தபால் அனுப்புறதுக்கு நம்ம கேரளா கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தா ஒரு நாட்டுக்குள்ள இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஸ்மூத்தா எவ்வளவு தபால்களை அனுப்புறது அப்படிங்கிற, ஸோ ஒரே டெரிட்டரி அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துறதுக்காக தான் அதனுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட். ஸோ கேரண்டிட் த்ரூ த டெரிட்டரி ஆஃப் த யூனியன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் டிரான்சிட் மீன்ஸ் டிரான்சிட்ங்கிறத போயிட்டு வரும், ஈஸியா போயிடுறது இல்லைங்களா? ஸோ ஃப்ரீடம், அதுக்கு ஒரு சுதந்திரமாக அது என்ன பண்ணும், ஒரு தபால்ங்கிறது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக தான் இந்த யூபிங்கிறது ஏற்படுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ யூபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரு யூபிஏ வந்துட்டு ஒரு 4 அமைப்புகள் இதுல இருக்கும். சரி, 4 அமைப்புகள் மீன்ஸ் பாடிஸ் மீன்ஸ் அது என்ன சொல்றது, உறுப்புகள் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ்ங்கிறது அது ஒரு கூட்டமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த 192 நாடுகள் இருக்காங்க இல்லைங்களா, அது ஒரு கூட்டமைப்பு. அதுதான் வந்துட்டு சுப்ரீம் அத்தாரிட்டி. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிறது அங்க ஃபைனல். சுப்ரீம் அத்தாரிட்டிங்கிறது அவங்கள தாண்டி அடுத்து வேற எதுவும் கிடையாது. ஸோ இவங்க இந்த காங்கிரஸ்ங்கிறது ஒரு கூட்டமைப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது அதனுடைய ஃபைனல் முடிவா இருக்கும். சரிங்களா? தென் கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்ல நமக்கு என்ன தெரியும், நிர்வாகம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒட்டுமொத்த இந்த அமைப்பையும் நிர்வாகம் பண்றது யார் அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 41 நாடுகள் இருக்காங்க. சரிங்களா? 41 நாடுகள் இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த போஸ்டல் ஆபரேஷன் கவுன்சில் அப்படிம்பாங்க. சரிங்களா? இந்த பிஓசி போஸ்டல் ஆபரேஷன் கவுன்சில். ஸோ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இதை மேனேஜ் பண்றது. தட் மீன்ஸ் இந்த டெக்னிக்கல் அல்லது ஆபரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்றதா யாருடைய வேலை, இந்த போஸ்டல் ஆபரேஷன் கவுன்சிலுக்கு அது ஒரு அமைப்பா இருக்கும். இந்த யூபிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளாடி இருக்கிற ஒரு துணை அமைப்புகள். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 48 நாடுகள் வந்துட்டு இதுல உறுப்பினரா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ காங்கிரஸ்ங்கிறது சுப்ரீம் அத்தாரிட்டி, அவங்க தான் முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கு. தென் இந்த கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்துட்டு நிர்வாகத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த போஸ்டல் ஆபரேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது செயல்பாடுகளுக்காக, சரிங்களா, ஆபரேஷன்ஸ் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. தென் இன்டர்நேஷனல் பியூரோங்கிறது ஒரு ஆஃபீஸ் மாதிரி. சரிங்களா? ஸோ இதுல வந்துட்டு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, டெய்லி டே டு டே ஒர்க்ஸ் வந்துட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் வந்துட்டு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் பியூரோ. ஒரு ஆஃபீஸ்ல உட்காந்து எம்ப்ளாய் நியர்லி 250 எம்ப்ளாயிஸ். அந்த எம்ப்ளாயிஸும் பாத்தீங்க அப்படின்னா வேரியஸ் கண்ட்ரிஸ், வெவ்வேறு நாடுகள்ல இருந்து அந்த எம்ப்ளாயிகளை அவங்களை வந்துட்டு அவங்க இந்த யூபியினுடைய ஒரு எம்ப்ளாயிஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நியர்லி 250 எம்ப்ளாயிஸ் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்துட்டு யூபியினுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது. தென் இந்த போஸ்டல் காங்கிரஸ்ங்கிறாங்க இல்லைங்களா, ஸோ இந்த சுப்ரீம் அத்தாரிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நமக்கு ஒரு யூனியன் இருக்கு அப்படின்னா அந்த யூனியனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மாநாடு நடத்துவாங்க இல்லைங்களா, அதுல உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க, தலைவர் செயலாளர் அப்படிலாம் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த காங்கிரஸ்ங்கிறதா
சுப்ரீம் அத்தாரிட்டி இல்லைங்களா. ஸோ இந்த முடிவெடுக்கிற இது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இப்ப நமக்கு யூனியனுக்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க இல்லைங்களா, 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அல்லது சில இதுல மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அதே மாதிரி இந்த யூபிஓ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாநாடுங்கிறது நடக்கும். சரிங்களா. ஸோ யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் கடைசி நடந்தது பாத்தீங்க அப்படின்னா 28th யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ் அப்படிங்கிறது. ஸோ போன வருஷம் தான் 2025 செப்டம்பர்ல. சரிங்களா. 2025 செப்டம்பர்ல 8ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. சரிங்களா. ஸோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாய், யுஏஇல இருக்கிற துபாயில வச்சு இந்த 28வது யூனிவர்சல் போஸ்டல் காங்கிரஸ்ங்கிறது நடந்திருக்கு. சரிங்களா. ஒரு மாநாடு. சரிங்களா. அந்த மாநாடுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா. ஸோ எப்படி இந்த தபால்கள் போயிட்டு வருது. சரிங்களா. ஸோ இந்த தபால்கள் போயிட்டு வரதுக்கு என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் மூலமா நம்ம என்ன பண்ணிருக்க முடியுமா அப்படின்னா ட்ரீட்டி அப்படிம்போம், அதாவது ஒப்பந்தம். சரிங்களா. ஸோ இந்த எல்லா உறுப்பு நாடுகள் 192 நாடுகள் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 192 நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க. எங்க நாட்டுல இருந்து நீங்க உங்க நாட்டுல இருந்து நீங்க எங்க நாட்டுக்கு தபால் அனுப்பலாம், நாங்களும் அதே மாதிரி எங்க நாட்டுல இருந்து உங்க நாட்டுக்கு நாங்க தபால் அனுப்புவோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு வாட்டி நாங்க உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பாட்டுக்கு என்ன அமைச்சிட்டு இருக்கோம், தபால உங்க நாட்டுக்கு நீங்க ஃப்ரீயா, எங்க நாட்டுக்கு மீன்ஸ் நீங்க எந்த விதமான திரும்ப பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம போயிட்டு கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ த்ரூ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தபால்களை வந்து இந்திய நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கோ அல்லது வேற ஒரு நாட்டுல இருந்து இந்திய நாட்டுக்கோ, ஸோ அந்த மெம்பர்ஸ் அந்த யூபியூல உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரமா என்ன பண்ண முடியும், இந்த தபால்களை அனுப்ப முடியும். சரிங்களா. ஸோ அதுதான் இந்த கன்வென்ஷன், அதாவது இந்த மீட்டிங் அப்போ இந்த அக்ரிமெண்ட்ங்கிறது போட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பேசிஸ் தான் என்ன அனுப்பிச்சுப்போம், நம்மளுடைய லெட்டர் போஸ்ட் ஐட்டம்ஸ், அதாவது தபால்களை நம்ம ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம எளிதாக வந்துட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா. சரி, அதே டைம்ல பாத்தீங்கன்னா இன்சூர்ட் லெட்டர்ஸ், சாதாரண தபால்கள், அப்புறம் இன்சூர்ட் லெட்டர்ஸையும் என்ன பண்ணிருப்போம், அதே மாதிரி இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் நம்ம 2 நாடுகளுக்கு இடையான இந்த பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா. இப்போ இன்சூர்ட் ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளும் என்ன பண்றது இல்லை, இன்சூர்ட் ஆர்டிகளை வந்து அட்மிட் பண்றது இல்லை. சரிங்களா. ஏன்னா இன்சூர்ட் ஆர்டிகல் உங்களுக்கு தெரியும், அதில் வந்துட்டு ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். மேபி அது தொலைஞ்சு போச்சு அல்லது வந்துட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து அதிக அளவிலான ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும், காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்றது இல்லைன்னா சில கண்ட்ரிகள், ஸோ இந்தியாவில் வந்து நம்ம இன்சூர்ட் ஆர்டிகளை நம்ம அலோவ் பண்றோம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கான ஓன் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க, அதன்படி தான் அவங்க செயல்படுவாங்க. ஸோ எல்லா நாடும் அதில் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ சில நாடுகள் என்ன பண்ணிருக்கலாம், இந்த இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத அவங்க நாட்டுக்குள்ளாடி அந்த தபால் வரப்போ அதுக்கு என்ன இருக்காது, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்காது. சரிங்களா. நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் நாம இங்க இருந்து அனுப்புறோம், ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறோம், அந்த கண்ட்ரில என்ன இல்லை, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா அதனுடைய இங்க இருந்து நாம இன்சூர் பண்ணிடுவோம். ஏன்னா ஸோ நாம அனுப்புறதுல இன்சூர் பண்ணிக்கலாம், பட் அது எங்க வரைக்கும் செல்லுபடியாகும்னா அந்த ஆர்டிகிள் இந்தியாவுக்குள்ள இருக்கும் அளவுக்கும் அதுக்கு என்ன உண்டு, இன்சூரன்ஸ்ங்கிறது உண்டு. பட் அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு போகுது இல்லையா, அந்த கண்ட்ரில இன்சூரன்ஸ்ங்கிற அந்த வசதி அவங்களுக்கு இல்லை, அந்த கண்ட்ரில இன்சூரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபெசிலிட்டி அவங்க ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அங்க என்ன இருக்காது, அந்த இடத்துல இன்சூரன்ஸ்ங்கிற அந்த இது வந்து செயல்படாது. சரிங்களா. இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியாது, காம்பன்சேஷனுங்கிறது கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா. அதனால தான் எல்லா கண்ட்ரியுமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த இன்சூரன்ஸ்ங்கிற ஃபெசிலிட்டியை அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கிற நாடுகள் அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளாடி போறப்போ டேமேஜ் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது லெட்டர் போஸ்ட், சாதாரணமான இந்த லெட்டர் போஸ்ட் ஐட்டமுக்கு இந்த சாதாரணமா இந்த இது வந்து ஒரு பொதுவான ஒப்பந்தம். சரிங்களா. இதுல எல்லா நாடுகளுமே என்ன பண்ணிருப்பாங்க, கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ லெட்டர் போஸ்ட் வந்துட்டு எந்த நாடுகளுக்கு மேல ஈஸியா நம்ம இந்த 192 நாடுகளுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாவே அமைச்சுக்க முடியும். அதுவே பார்சல் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். பார்சல் போஸ்ட் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பார்சல் போஸ்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு தனியா வச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ பார்சல் அனுப்புறதுக்காக இது இன்னொரு தனியான ஒப்பந்தம். சரிங்களா. இந்த ஒப்பந்தத்துல எந்த நாடுகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அந்த நாடுகளுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ண முடியும், ஸ்மூத்தா வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பார்சல்களை வந்து அனுப்பிக்க முடியும். ஸோ ஏதாச்சும் கண்ட்ரி வந்துட்டு ஒப்பந்தம் இந்த பொதுவான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல அப்படின்னா அந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பார்சல்ஸை அனுப்ப முடியாது. இல்ல சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, நிறைய வெளிநாட்டுல உள்ள பிரதமரோ இல்ல வெளிநாட்டினுடைய அதிபரோ ஜனாதிபதியோ இந்திய நாட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா போஸ்டல் சம்பந்தமா ஒப்பந்தம் போடுவாங்க. ஸோ இந்தியா நாட்டுக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும், சில ஒப்பந்தங்கள் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த யூபியினுடைய பொதுவான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாத ஒரு நாடா இருந்துச்சு அப்படின்னா நார்மலா நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த நாட்டுக்கு பார்சல்ங்கிறத அனுப்ப முடியாது. அன்லஸ் அந்த நாடும் நாமும் தனிப்பட்ட முறையில இந்த 2 நாட்டு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அப்படிங்கும், பைலேட்டரல்னா இருதரப்பு ஒப்பந்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி
இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தனி ஒப்பந்தம் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், எங்க நாட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சுக்கோங்க, நான் உங்க நாட்டுக்கு பார்சல் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த இருதரப்பு ஒப்பந்தம் வாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் மூலமா என்ன பண்ணிக்கலாம், பார்சல் போஸ்ட் அனுப்பிக்கலாம். ஸோ பொதுவான ஒப்பந்தங்கிறது யூபியூரால ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுல எந்தெந்த நாடுகள் கையெழுத்து போட்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ளாடி ஃப்ரீயா வந்து மீன்ஸ் ஸ்மூத்தா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தபால்களை வந்து அனுப்பிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒப்பந்தத்துல இந்த நாடுகள் எதுவும் கையெழுத்து போடாத ஒரு நாடா இருந்துச்சுன்னா அந்த நாட்டு கூட நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்பெஷல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட். சரிங்களா? இருதரப்பு ஒப்பந்தம் சொல்லுவீங்களா? ஸோ அந்த மாதிரி இருதரப்பு ஒப்பந்தம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பார்சல் போஸ்ட்ங்கிறத அந்த நாட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிக்க முடியும். சேம் அதே மாதிரிதான் என்ன சொல்றாங்க, மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், கேஷ் ஆன் டெலிவரி, இந்த மாதிரியான ஸ்பெசிபிக்கான ஐட்டம்ஸும் என்ன பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில இருதரப்பு ஒப்பந்தங்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இரு நாட்டுகளுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், அனுப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த யூபியினுடைய வெப்சைட் மேபி நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ www.upu.int. சரிங்களா? ஸோ இந்த இதான் யூபியினுடைய வெப்சைட்டுங்கிறது. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூபி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க இன்னும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது யூபிங்கிறது ஒரு அந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற ஒரு யூனியன், போஸ்டலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு யூனியன். இது போக இன்னொரு போஸ்டல் யூனியன் இருக்கு, அதுதான் என்ன சொல்றோம், ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? APPU, அப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஸோ அப்புனா ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன். ஸோ எதுக்காக பேர்ல இருக்கு இல்லைங்களா, ஏசியன் பசிபிக். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பிராந்தியம் அப்படிமோ, ரீஜன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மிடில் ஈஸ்ட் அப்படிமோ இல்லைங்களா, மத்திய கிழக்கு நாடுகள், அந்த மாதிரி நிறைய நம்ம இது வச்சிருக்கோம், அரபு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், அந்த மாதிரி நம்ம ஒரு ரீஜன் வைஸ் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், இந்த நாடுகளை பிரிச்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஏசியன் பசிபிக்ன்ட்டு ஒரு ரீஜன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்தியம் இல்லைங்களா. ஸோ இந்த இதுல இருக்கிற கொஞ்சம் நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ளாடி தனியா என்ன பண்ணிக்கிறாங்க, இன்னொரு யூனியன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ யூபிங்கிறது எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கும். இந்த APPUங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரீஜன்ல இருக்கிற இந்த நாடுகள் மட்டும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஒரு யூனியன். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க, 1961 வந்துட்டு இது ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஆரம்பிக்கிறப்போ எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பிலிப்பைன்ஸ்ங்கிற கண்ட்ரில, பிலிப்பைன்ஸ்ங்கிற நாட்டுல அதனுடைய தலைநகர் மணிலா. சரிங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, இந்த முதல்ல இந்த APPUங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? 1961. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க நடந்த ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடுன்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு மாநாட்டுல ஸோ இனிஷியலா ஒரு 18 நாடுகள் சேர்ந்துதான் இந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1961 ஏற்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தென் கேம் இன்டு ஃபோர்ஸ். ஸோ உருவாக்கிட்டாங்க, பட் அது என்னையில இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 ஏப்ரல் 1962. ஸோ அமைப்பு ஏற்படுத்தினது எப்போ, இந்த கான்ஃபரன்ஸ்ல எப்போ. சரிங்களா? இந்த 1961 ஜனவரி 10ல இருந்து 23 வரைக்கும் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல தான் இந்த மாதிரி நமக்காக இந்த ஏசியன் பசிபிக்ஸ்ல இருக்கிற ஒரு நாடுகளுக்குன்ட்டு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அது எப்போ செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னா 1 ஏப்ரல் 1962 வந்து அது என்ன வருது, செயல்பாட்டுக்கு வருது. சரிங்களா? ஸோ அங்க யூபியூல பார்த்தேன் இல்லைங்களா, ஜெனரல் போஸ்டல் யூனியன் ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணாங்க, யூனிவர்சல் போஸ்டல் யூனியன்ட்டு பேர் மாத்திருந்தாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இனிஷியல் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, ஏசியன் ஓசியானிக் போஸ்டல் யூனியன் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, AOPU. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிருக்காங்க, இனிஷியலா ஆரம்பிக்கிறப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்தரா என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கு பேரை மாத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ 1981 தான் என்ன பண்ணிருக்காங்க, அதோடைய பேரை வந்துட்டு ஏசியன் பசிபிக் போஸ்டல் யூனியன் APPU அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேரை மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்போ அப்படின்னா இந்த 27 மார்ச் 1981. ஸோ இந்த காலகட்டத்தில் நடந்த அந்த கன்வென்ஷன், அந்த கூட்டத்தப்போ தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பேரை வந்து மாத்திருக்காங்க. அப்படி மாத்தி அது அபிஷியலா பாத்தீங்க அப்படின்னா 1 ஜூலை 1982 இருந்து APPUங்கிற பேர்ல அபிஷியலா அது என்ன வருது, நடைமுறைக்கு வருது. ஸோ அது வரைக்கும் அதோடைய பேரு ஏசியன் ஓசியானிக் போஸ்டல் யூனியன் அப்படின்னு இருந்துச்சு. 1 ஜூலை 1982 இருந்து அது அபிஷியலா நடைமுறைக்கு வருது. APPUங்கிற பேர்ல அது செயல்பட தொடங்குனது வந்து 1 ஜூலை 1981 அது APPUங்கிற பேர்ல அபிஷியலா செயல்பட தொடங்கியது. சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இது ஆரம்பிச்சப்போ எங்க இருந்துச்சு, மணிலால இருந்துச்சு. 1961 ஆரம்பிச்சப்போ மணிலால இருந்திருக்கு. இப்போ அது எங்க இருக்கு அப்படின்னா தாய்லாந்தினுடைய தலைநகர் பேங்காக். சரிங்களா? ஸோ இந்த பேங்காக்கு அது என்ன பண்ணிருக்காங்க, அதனுடைய இந்த ஹெட் குவார்டர்ஸ், அதனுடைய தலைமையகத்தை எங்க மாத்திருக்காங்க, பேங்காக்கு மாத்திருக்காங்க. எப்ப மாத்திருக்காங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டுல. சரிங்களா? ஸோ ஆரம்பிச்சது 1961 பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலால. இப்போ அது இருக்கிறது வந்துட்டு தாய்லாந்து தலைநகர் பேங்காக். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ அது செயல்பட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனுடைய நோக்கம் என்ன, இந்த ஏசியன் பசிபிக் ரீஜன் சொன்னேன், அது ஒரு பிராந்தியம். இந்த பிராந்தியத்தில் இருக்கிற இந்த நாடுகளுக்கு இடையே வந்துட்டு
போஸ்டல் இதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சரிங்களா அவங்களுக்காக ஒரு தனி கூட்டமைப்பை வந்து அதை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இங்க இந்தியா வந்துட்டு இங்க எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஏபிபியூல பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 1973 வந்துட்டு ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போதைக்கு யூபியூல நம்ம வந்து 192 மெம்பர்ஸ் பார்த்துருந்தீங்களா, இங்க என்ன சொல்றாங்க 32 நாடுகள் வந்துட்டு இதுல வந்துட்டு உறுப்பினராக இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது ஏபிபியோடைய வெப்சைட். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த www.appu-bureu.org. ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதிகமா அதை பத்தின அதிகமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் இந்த 32 நாடுகள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த ஏபிபியோட வெப்சைட்ல உங்களுக்கு இருக்கு சரிங்களா. இந்த 32 நாடுகள் இதெல்லாம் அப்படின்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன் உங்க வெப்சைட்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துக்கங்க சரிங்களா. ஸோ இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ நமக்குன்ட்டு இந்த ஏசிய பசிபிக் நாடுகளுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஏற்படுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ரெடியூஸ்டு சார்ஜஸ்ங்கிறத அப்ளை பண்றாங்க சரிங்களா. ரெடியூஸ்டு சார்ஜஸ்னா ஸோ இந்த யூபியிலுக்குள்ள ஏதோ ஒரு நாட்டுக்கு அனுப்புறதை விடவும் ஸோ இவங்களுடைய சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15% குறைவா இருக்கும். தட் மீன்ஸ் அதிகபட்சமா அங்க 100 ரூபாய்க்கு அனுப்புறோம்னா இங்க அதிகபட்சமா எவ்வளவு இருக்கலாம், அது 85 ரூபாய்க்கு இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு ரெடியூஸ்டு ரேட்ல கொடுக்குறாங்க சரிங்களா. தட் மீன்ஸ் இந்த நாடுகளுக்கு உள்ளாடி ஸோ இந்த 32 நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த 32 நாடுகள் அவங்களுக்குள்ளாடி இதை அனுப்புறப்போ குறைவான விலையில என்ன பண்ண சொல்றாங்க, இந்த இதுக்கு இருக்கணும் சரிங்களா. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகபட்சமா அந்த இன்டர்நேஷனல் மற்ற நாடுகளுக்கு இருக்கிற ரேட்ல வந்துட்டு அதிகபட்சமா 85% தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரேட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. சரி, ஸோ இப்போ இதுல இருக்கிற பொதுவான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் சரி. இந்த பியோகன் பார்ட்ல இருக்கிற சில பொதுவான விஷயங்கள். ஸோ நம்ம இன்லேண்ட்ல வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, லெட்டர் போஸ்ட் ஐட்டம் அப்படிமா இல்லைங்களா, லெட்டர் கார்டு அந்த மாதிரி நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. அது மாதிரி இந்த நம்மளுடைய இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு, சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில ஸோ இந்த லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா சில இதுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த லெட்டர் போஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு அடிஷனலா என்ன பேர் வச்சிருக்காங்க, அல்லது லெட்டர் போஸ்ட் அல்லது கரஸ்பாண்டன்ஸ் சரிங்களா, அது பேரு. ஸோ இதுல என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர். ஸோ நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரி அது என்ன இருக்கு, லெட்டர் இருக்கு. அப்புறம் போஸ்ட் கார்ட்ஸ் இருக்கு. நாய்ஸ் வருது சார், கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஸோ லெட்டர்ஸ் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு நீங்க ஏன் இப்படியே அன்மியூட் பண்ணிட்டே இருக்கீங்க? யாரும் தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணாதீங்க, மியூட்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் அவருக்கு பாடம் நடத்த முடியும். நடுவில் குறைகரன்னு வர ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எப்படி மற்றவங்க ஹியர் பண்ண முடியும்? ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இங்கேயுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா லெட்டர்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, போஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஆக்சுவலா நம்மளுடைய பியோகட் பார்ட் 2ல அந்த ஸ்மால் பேக்கெட்டுங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, 1/1/2026 இந்த வருஷம் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஸ்மால் பேக்கெட் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ நம்முடைய இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷனுடைய 6th அமெண்ட்மெண்ட் அப்படிம்போம் ரெகுலேஷன் பத்தி நீங்க மேடம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் பத்தி பார்த்துருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அடிக்கடி அமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 6th அமெண்ட்மெண்ட் சரிங்களா. ஸோ இந்த 6th அமெண்ட்மெண்ட் 1 ஜனவரி 2026 வந்து எஃபெக்ட் ஆகுது. அந்த அமெண்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மால் பேக்கெட் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த சர்வீஸை வந்துட்டு அதை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 30th டிசம்பர்லேயே பார்த்தோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு சுற்றறிக்கை வந்துட்டு ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் இந்த இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இதை வந்துட்டு 1 ஜனவரி 2026 நாங்கள் என்ன பண்றோம், டிஸ்கன்டினியூ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா சர்ஃபஸ் லெட்டர் மெயில். சாதாரணமாக நம்ம சர்ஃபஸ்ங்கிறது வந்துட்டு தரை மூலமாகவோ அல்லது வந்துட்டு இந்த கடல் மார்க்கமாகவோ அனுப்புறது சரிங்களா. ஸோ அந்த சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படிமோ. தட் மீன்ஸ் பாதி ஒரு நாட்டுக்குள்ளாடி
தரைமார்க்கமாகவும் இன்னும் 2 நாட்டுக்குள்ளாடி வான்வெளியிலையும் போறதா என்ன சொல்லுவோம், சர்ஃபஸ் ஏர் லிஃப்டட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த சர்வீஸை நிப்பாட்டி இருக்கணும். அப்புறம் இந்த ஸ்மால் பாக்கெட்டுங்கிற இந்த சர்வீஸை வந்துட்டு நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதாவது லெட்டர்ல பொருட்கள் வச்சு அனுப்புறதை வந்துட்டு தடை செஞ்சிருக்கோம் அப்படின்பாங்க. சரிங்களா? லெட்டருக்குள்ளாடி என்னதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. லெட்டருங்கிற கேட்டகரியில் அனுப்புறாங்கன்னா அதுக்குள்ளாடி என்னதான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதுக்குள்ளாடி என்ன இருக்காது, இருக்கக்கூடாது, குட்ஸ் பொருட்கள்ங்கிறது இருக்க கூடாது. ஸோ இதை வந்துட்டு 30th டிசம்பர்ல வந்துட்டு இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அதோட தொடர்ச்சியா இந்த நம்மளோட ஏற்கனவே இருக்கிற அந்த ரெகுலேஷன்ல அமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1/1/2026 இருந்து இந்த 6th அமெண்ட்மெண்ட் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்மால் பாக்கெட்டுங்கிற வேற ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு பொருட்கள் அனுப்புறது. ஸோ லெட்டருங்கிறது வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறது, ஸ்மால் பாக்கெட்டுங்கிறது பொருட்கள் அனுப்புறதுக்கு. ஸோ எதுக்காக பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ITPS அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா, இன்டர்நேஷனல் ட்ராக்ட் பேக்கெட் சர்வீஸ் அப்படின்ட்டு. நீங்க எதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இன்டர்நேஷனல் ட்ராக்ட் பேக்கெட் சர்வீசஸ். அதை நம்ம ஒரு கிளாஸ் அதை தெளிவா பார்ப்போம். சரிங்களா? அதை வந்து விவரமா பார்ப்போம். ஸோ இந்த ITPSங்கிற சர்வீஸை கொடுக்குற அதை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அது வந்துட்டு யூபியினுடைய ஒரு முடிவு. சரிங்களா? as per UPU கன்வென்ஷன் மேனுவல். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எங்க எடுத்திருக்காங்கன்னா, இதை இந்தியா மட்டும் அதை முடிவெடுத்தது கிடையாது. இந்த வார்த்தைகளை அவங்க அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இந்தியா மட்டுமே இதை வந்துட்டு முடிவெடுக்கல. யூபியூல இந்த யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்மானத்தின் படிதான் இதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த வந்துட்டு நம்ம டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த அந்த ஒப்பந்தத்தின் படி. சரிங்களா? அது படி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிற சர்வீஸை டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க பழைய புக்கை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன இருக்கும், ஸ்மால் பாக்கெட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு தேதிக்கு அது என்னது, அது கிடையாது. சரிங்களா? அதை சொல்றது கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்காக அதை சொல்றேன். சரிங்களா? ஸோ பழைய இதுக்கு முன்னாடி நீங்க பழைய புக்கு வச்சிருந்தீங்க, இல்ல பழைய ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதில் ஸ்மால் பாக்கெட்டுங்கிறது இருக்கும். இன்னைக்கு தேதியில இருந்து தட் மீன்ஸ் 1/1/2026 இருந்து இந்த ஸ்மால் பாக்கெட்டுங்கிற சர்வீஸ் நமக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ தென் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், நம்ம இன்லைன்ல இருக்கு இல்லைங்களா, பிளைண்ட் லிட்ரேச்சர் ஒரு கேட்டகரி இருக்கும். சேம் அதே கேட்டகரி எங்கேயும் இருக்கு, இந்த இன்டர்நேஷனல் ஆர்டிகிளையும் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் கேட்டகரி இருக்கு. சரிங்களா? இது போக ஏரோகிராம்க்கு ஒரு இது இருக்கு. அதுக்கு அது வந்துட்டு தனி கிளாஸ் கிடையாது. பட் அதை என்ன சொல்றாங்க, தேர் இஸ் நோ ஸ்பெசிபிக் கிளாஸ். சரிங்களா? இதை வந்துட்டு ஒரு வகைப்படுத்தல. பட் அதை எது கூட சேர்த்துக்கிறாங்க, லெட்டர் போஸ்ட் கூட அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, சேர்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில இன்டர்நேஷனல் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். லெட்டர்ஸ், போஸ்ட் கார்ட்ஸ், பிரிண்டட் பேப்பர்ஸ். பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது அப்படின்னா, அது பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புக்கா இருக்கலாம், அல்லது ஒரு ரிஜிஸ்டர் நியூஸ் பேப்பரா இருக்கலாம். தென் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், தென் ஏரோகிராம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில இன்டர்நேஷனல் ஆர்டிகிள் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? தென் போஸ்டேஜ். ஸோ நம்ம இங்கிலாந்துல நம்ம அனுப்புறதுக்கு நமக்கு ஒரு போஸ்டேஜ் ஒரு டேரிஃப் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ 20 கிராம் வரைக்கும் 5 rupees. தென் அடிஷனல் எவரி 20 கிராமுக்கு 5 rupees நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரிஃப் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்புற ஆர்டிகளுக்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த டேரிஃப் இருக்கு, அதை நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நார்மலா பழைய இப்போ இந்த சர்ஃபஸ்ங்கிறத விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய நார்மல் கான்செப்ட் படி என்ன, சர்ஃபஸா போறதுக்குன்ட்டு ஒரு ரேட் வச்சிருப்பாங்க. அது பேஸ் ரேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சர்ஃபஸ்ல போறதுக்கான ஒரு ரேட், அது பேஸ் ரேட்டு. இன்கேஸ் அந்த ஆர்டிகிள் வந்துட்டு ஏர்ல போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஏர் சர்சார்ஜுங்கிறது பே பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? ஸோ இன்லேண்ட் ஆர்டிகிள்லுமே அதே தான். இன்லேண்ட் ஆர்டிகிள் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா அது வந்துட்டு சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷனா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்துட்டு அதுக்கு ஏர் லிஃப்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஏர் சர்சார்ஜுங்கிறது பே பண்ணுவீங்க இல்லைங்களா. ஸோ இன்லேண்ட் ஆர்டிகிள் பண்ணுவீங்க. சேம் அதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான். 2 நாடுகளுக்கு இடையில அது எப்படி போகும், சர்ஃபஸ்ல போறதுக்காக அப்படின்ட்டு ஒரு பேஸான ஒரு ஃபேர் வச்சிருப்பாங்க, ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் இந்த 2 நாடுகளுக்கு இடையில அது ஏர்ல போகணும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா என்ன பே பண்ற மாதிரி இருக்கும், ஏர் சர்சார்ஜுங்கிறது பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? தென் கம்பைன்டு சார்ஜஸ் அப்படிமா. கம்பைன்டு சார்ஜஸ்னா ரெண்டுமே சேர்ந்த சார்ஜஸ். அதை வந்து என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. பேஸ் ஃபேர் இவ்வளவு, ஏர் சர்சார்ஜ் இவ்வளவு அப்படின்றத பிரிக்க முடியாது. ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க. எதுக்கெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏர்மெயில் போஸ்ட் கார்டு. சரிங்களா? ஸோ ஏர்மெயில் போஸ்ட் கார்டு தனி ஒரு கேட்டகரி இருக்கு. தென் ஏரோகிராம்ஸ், அந்த ஏரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோகிராம்ஸ் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
பேஸ் ஃபேர் இவ்வளவு, ஏர் சர்சார்ஜ் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கொடுத்துருப்பாங்க கம்பைன்டு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போஸ்டேஜ் கம் ஏர் சர்சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்தது இது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா போஸ்ட் வெப்சைட்லேயே இந்த ரேட்டை வந்துட்டு நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அல்லது நம்மளுடைய இந்த நீங்க பியூர் ரெகுலேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க கையில வந்துட்டு உங்களுடைய பியூர் ரெகுலேஷன் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த பியூர் ரெகுலேஷன்ல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இன்டர்நேஷனல் ஷெட்யூல் 3 சரிங்களா? ஸோ ஷெட்யூல் 3ல பார்த்தோம்னா முழுக்க எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய டேரிஃபை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பேஸ் ஃபேர்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ சர்ஃபஸுக்கான ஒரு இது. ஸோ இங்க வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா யூஎஸ்ஏக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சார்ஜ் இருக்கும். யூஎஸ்ஏ தவிர்த்து, அதாவது அமெரிக்கா தவிர்த்து பிற நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரியான சில சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் ஒரு லெட்டருங்கிறது ஒரு கேட்டகரியிலேயே இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ அந்த லெட்டர்ல ஒரு லெட்டர் நீங்க வந்துட்டு யூஎஸ்ஏக்கு அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வச்சிருக்காங்க, பேஸா ஒரு 32 ரூபாய் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 20 கிராம்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா, நம்ம இன்லாண்ட்ல ஒரு 20 கிராம்ஸ் அனுப்பணும்னா நம்ம 5 ரூபாய் வைக்கிறீங்களே, அது மாதிரி. ஸோ நீங்க இங்க இருந்து யூஎஸ்க்கு ஒரு தபால் அனுப்பணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பேஸா அடிப்படையாக அதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, 32 ரூபாய் நாம கட்ட வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இதே தபால், இந்த 20 கிராம் எடையுள்ள ஒரு தபால், யூஎஸ்க்கு போக வேண்டிய ஒரு தபால், அது ஏர்ல போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு அடிஷனலா இந்த ஏர் சர்சார்ஜ்ங்கிறது அடிஷனலா பே பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு அந்த கண்ட்ரி நம்ம யூஎஸ்ஏக்கு அனுப்புறோம், அந்த நம்ம அனுப்புற இடங்கிறது வந்துட்டு நார்த் அமெரிக்கால இருக்கிற ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்த் அமெரிக்கால இருக்கு அப்படின்னா அதுக்கு அடிஷனலா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒரு 8 ரூபாங்கிறது என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஏர் சர்சார்ஜா நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அங்க ஒரு 32 ரூபாய் பிளஸ் இங்க ஒரு 8 ரூபாய் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் மொத்தமா எவ்வளவு வரும், மொத்தமா 32 8 ஒரு 40 ரூபாய் நம்ம அதுக்கு கட்டுற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த போஸ்டேஜ்ங்கிறது கால்குலேட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்க தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பேஸ் ஃபேர் அப்படிங்கிறது தனியா இருக்கும், தென் ஏர் சர்சார்ஜ் அப்படிங்கிறது தனியா இருக்கும். ஸோ நாம ஒரு நாட்டுக்கு ஏர் மூலமா தபால் அனுப்புறோம் அப்படின்னா நம்ம இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டேபிள் ஹோப் நீங்க எல்லாருக்குமே இந்த இது வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெகுலேஷன்ஸ் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இல்லைனா கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன் 2024. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூல் 3ல பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸுக்கான எல்லா டேரிஃபுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸா, ஸோ லெட்டர்ஸுக்கு 20 கிராம் வரைக்கும் எவ்வளவு, 20 கிராமுக்கு மேல போனா எவ்வளவு, அதையும் எப்படி கொடுத்துருக்காங்க, யூஎஸ்ஏக்கு. ஸோ லெட்டர்ஸ்க்கு யூஎஸ்ஏக்கு 20 கிராம் வரைக்கும் அமிச்சிங்கன்னா 32 ரூபாய். அதே லெட்டரை யூஎஸ்ஏக்கு 20 கிராமுக்கு மேல போற ஒவ்வொரு 20 கிராமுக்கும் 22 ரூபாய். மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2000 கிராம்ஸ். சரிங்களா? அதிகபட்சமா 2 kg அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி யூஎஸ்ஏ தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு எவ்வளவு, 20 கிராமுக்கு எவ்வளவு, 20 கிராமுக்கு ஒவ்வொரு அடிஷனல் 20 கிராமுக்கும் எவ்வளவு. ஸோ இந்த டேபிள்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்மால் பாக்கெட்டை விட்டுடலாம், அது எலிமினேட் ஆயிடுச்சு. தென் பிரிண்டட் பேப்பர்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி வைஸா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பிரிண்டட் பேப்பர்ஸ்க்கு யூஎஸ்ஏக்கு எவ்வளவு, யூஎஸ்ஏ தாண்டினா மற்ற நாடுகளுக்கு எவ்வளவு. ஸோ மொத்த அமௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வர்ற அமௌண்ட் பிளஸ் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த ஏர் சர்சார்ஜ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் சர்சார்ஜ் பாத்தீங்கன்னா வேற மாதிரியா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க என்ன பண்ணிருக்காங்க, பேஸ் ஃபேரை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணிருக்காங்க, யூஎஸ்ஏ நான் யூஎஸ்ஏ அமெரிக்காவுக்கு போற தபால்கள், அமெரிக்கா தவிர்த்து மற்ற நாட்டுக்கு போற தபால்கள், எதுக்கு இந்த பேஸ் ஃபேருக்கு. அதே நேரம் நீங்க ஏர் சர்சார்ஜ் வந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 செட்டா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? தட் மீன்ஸ் இந்த கான்டினென்ட்ஸ், கண்டங்கள்னு சொல்லுவீங்களா, இந்த கண்டங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணிருப்பாங்க, அதை அந்த பிரிச்சிருப்பாங்க ஏர் சர்சார்ஜ்ங்கிறது. சரிங்களா? ஸோ பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், ஆசியாவில் இருக்கிற கண்ட்ரிகளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் ஃபேர், நம்ம ஏற்கனவே மேல ஒரு பேஸ் ஃபேர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ் ஃபேர் போக அடிஷனலா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கு, 4 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. அதுவே ஐரோப்பிய நாடுகள், யூரோப் கண்ட்ரிஸ்ல இருக்கிற இதுக்கு அனுப்புறோம் பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய், அந்த பேஸ் ஃபேரோட சேர்த்து ஒரு 5 ரூபாய் அனுப்புற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகள், அந்த நாடுகளுக்கு அகைன் 5 ரூபாய் அனுப்புற மாதிரி இருக்கு. தென் வட அமெரிக்கா மற்றும் இந்த ஆஸ்திரேலியால இருக்கிற நாடுகள் அதுக்குன்னா 8 ரூபாய். அதுவே தென் அமெரிக்க நாடுகளா இருந்துச்சுன்னா 10 ரூபாய். சரிங்களா? ஸோ பேஸ் ஃபேருக்கு யூஎஸ் நான் யூஎஸ் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பிளஸ் நம்ம என்ன பார்க்கணும், இந்த நாடு இதுல இந்த ஏர் சர்சார்ஜ்ல எந்த கேட்டகரியில வருது. சரிங்களா? ஸோ யூஎஸ் தவிர்த்து இப்போ இன்கேஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னா நம்ம எங்க பாக்குற மாதிரி இருக்கும், ஸோ அங்க ஆஸ்திரேலியாவுக்கு யூஎஸ் தவிர்த்து என்ன அமௌண்ட் வருது, அது போக அடிஷனலா நம்ம ஏர் சர்சார்ஜ் ஆஸ்திரேலியாவுக்கு எவ்வளவு. சரிங்களா? ஸோ அந்த நாடு எந்த கான்டினென்ட்ல இருக்கு அப்படிங்கறதுக்கு பார்த்து இந்த ஏர் சர்சார்ஜ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? நார்மலாவே ஒரு ஆர்டிகல், இன்டர்நேஷனல் ஆர்டிகல் சர்ஃபஸ் தவிர்த்து ஏர்ல போகுது அப்படின்னா, சர்ஃபஸ்ல மட்டும்தான் போகுது அப்படின்னா இந்த ஏர் சர்சார்ஜ்ங்கிறது
கட்ட வேண்டியதில்லை. எது மட்டும் கட்டினா போதும், இந்த பேஸ் ஃபேர் இது மட்டுமே நம்ம கட்டினா போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரேட் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இதில் ஸ்லைட்ல கொடுக்கல. ஸோ நமக்கு இந்தியா போஸ்ட் வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்தியா போஸ்ட் வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சரிங்களா? மெயில் ப்ராடக்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபேருங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். மேபி நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இந்த ரெகுலேஷன் கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாருமே இந்த ரெகுலேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இதைத்தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ரெகுலேஷன் பிடிஎஃப் இருக்குன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுலயுமே உங்களுக்கு இந்த ஷெட்யூல் 3ல வந்துட்டு இந்த டேரிஃப்ங்கிறது, இன்டர்நேஷனலுக்கான டேரிஃப்ங்கிறது உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சரிங்களா? ஸோ இது போக இந்த ஏர் சர்சார்ஜ், இது போக இந்த கம்பைன்டு சார்ஜஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? கம்பைன்டு சார்ஜஸ் எதுக்கு பார்த்தோம்? இந்த போஸ்ட் கார்டு. சரிங்களா? இதுக்கு என்ன வராது, இது வந்துட்டு கம்பைன்டு சார்ஜஸ். இதுக்கு தனித்தனி என்ன கிடையாது, போஸ்டேஜ் இவ்வளவு, ஏர் சர்சார்ஜ் இவ்வளவு அப்படின்ட்டு என்ன கிடையாது, கம்பைன்டு சார்ஜஸ்ங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்க, நம்மளுடைய அண்டை நாடுகள் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ் அண்ட் பூட்டான், நம்ம இந்த அண்டை நாடுகள் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு அனுப்புறப்போ எவ்வளவு ரூபாய் வருது, 8 ரூபாய். தென் இந்த நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, ஏபிபியூ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 நாடுகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த 32 நாடுகள்ல இந்த 4 நாடுகள் தவிர்த்து மீதி 28 நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளுக்குள்ளாடி அனுப்பணும் அப்படின்னா எவ்வளவு, 10 ரூபாய். சரிங்களா? ஸோ இந்த 4 நாடுகள் பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், இதுக்கு பூட்டான், இதுக்கு அனுப்புறப்போ 8 ரூபாய். இந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ், அதாவது அந்த 32 நாடுகள்ல மேல சொல்லப்பட்ட இந்த 4 நாடுகளையும் தவிர்த்து மீதி 28 நாடுகளுக்கு அனுப்புறப்போ அது 10 ரூபாய் ஆகுது. அதுவே இந்த ரெண்டு இதையும் தவிர்த்து, இந்த 32 நாடுகளை தவிர்த்து மீதி நாடுகளுக்குள்ளாடி, சரிங்களா, அனுப்புறப்போ என்ன ஆகுது, 12 ரூபாய் வருது. ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். அந்த ஏன் இவங்க தனியா ஒரு கூட்டமைப்பு வச்சாங்கன்னா, இந்த நாடுகளுக்குள்ளாடி அனுப்புறப்போ குறைஞ்ச விலையில கொடுத்தா போதும். ஸோ இங்க ஒரு 2 ரூபாய் வித்தியாசம் வருது இல்லைங்களா. ஸோ ஏபிபியூ கண்ட்ரிக்குள்ளாடி அனுப்புறப்போ 10 ரூபாய், அதையே நம்ம ஏபிபியூ கண்ட்ரிஸ் தாண்டி மற்ற கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறப்போ 12 ரூபாய். ஸோ இந்த மாதிரி இந்த யூனியன் ஏற்படுத்தப்பட்டதுக்கான நோக்கம் இதான். இந்த நாடுகளுக்குள்ளாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் வந்து எனது குறைஞ்ச விலையில அனுப்புறது. தட் மீன்ஸ் மற்ற நாடுகளுக்கு அனுப்புனா 12 ரூபாய், அதுவே ஏபிபியூ கண்ட்ரிஸ்க்கு அனுப்பணும்னா 10 ரூபாய். அதுலயும் இந்த குறிப்பா இந்த 4 நாடுகளுக்கு அனுப்புறப்போ இந்த போஸ்ட் கார்டுக்கு எவ்வளவு ரூபாய் தான் வருது, 8 ரூபாய் தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த டேரிஃப் எல்லாம் கொஞ்சம் இந்த இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இதுல போஸ்ட் கார்டு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, இது வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த நம்ம நார்மலா யூஸ் பண்ற போஸ்ட் கார்டு. இது போக தனியா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்மெயில் போஸ்ட் கார்டுங்கிறது ஒன்று இருக்கு, தென் ஏரோகிராம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ஏர்மெயில் போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன போட்டிருக்காங்க, சேம் நம்ம மேல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்ட்ரி, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், இந்த 4 நாடுகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய். இதை தவிர்த்து மீதி எல்லா கண்ட்ரிக்கும் எவ்வளவு, 15 ரூபாய். ஸோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, அது போஸ்ட் கார்டா அல்லது ஏர்மெயில் போஸ்ட் கார்டா அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வெறும் போஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ போஸ்ட் கார்டுக்கு ஒரு ரேட் வச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இங்க 8 ரூபாய் 10 ரூபான்னு இருக்கும், 8, 10, 12 இருக்கும். அதுவே ஏர்மெயில் போஸ்ட் கார்டா இருக்கும் பட்சத்துல, சரிங்களா, ஏர்மெயில் போஸ்ட் கார்டு அப்படின்னா ஸோ வெறும் 10 ரூபாய். எதுக்கு, இந்த பாகிஸ்தான் அந்த 4 நாடுகள், சரிங்களா, பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் இருக்கு 10 ரூபாயும். அதை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளுக்கும், சரிங்களா, இங்க வந்துட்டு அந்த ஏபிபியூ கண்ட்ரிஸ்ங்கிற கான்செப்ட்ல அவங்க கொண்டு வரல. இந்த 4 நாடுகளை தவிர்த்து மற்ற எந்த நாட்டுக்கு அனுப்பிச்சா அது எவ்வளவு ரூபாய், 15 ரூபாய். சரிங்களா? தென் ஏரோகிராமை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒட்டு மொத்தமா, சரிங்களா, இருக்க இந்த இந்தியாவில இருந்து எந்த ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சாலும் ஏரோகிராமுக்கான சார்ஜஸ் எவ்வளவு, 20 ரூபாய். சரிங்களா? இந்த சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, இந்த போஸ்ட் கார்டுக்கும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கும் மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சரிங்களா? அந்த டேரிஃப் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியே பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஏர் சர்சார்ஜ்ங்கிறது நம்ம ஒரு ஏர்ல போறதுக்காக அனுப்புறோம். இது போக ஸ்பெஷல் சார்ஜஸ், நம்ம இப்போ வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படிமோ இல்லைங்களா. ஸோ தபாலுக்கு லெட்டருங்கிறது நம்ம 20 கிராமுக்கு 5 ரூபாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதையே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம அதை பதிவு தபால் அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு அதிகமான ஒரு சார்ஜஸ், நம்ம அது வந்து ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட் இதுபடி பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ் வந்துட்டு அதை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் என்ன பண்ற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு அமௌண்ட் நம்ம அதிகமா பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஒரு தபால் நம்ம பதிவு தபாலா அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பதிவு தபால் கட்டணம் என்ன சொல்றாங்க, 150 ரூபாய். சரிங்களா? ஸோ அதுவே அக்னாலஜ்மெண்ட் அல்லது அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அப்படிமோ. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்டோட நீங்க அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அடிஷனலா எவ்வளவு ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு, 20 ரூபாய் நம்ம
கட்டுற மாதிரி இருக்கு. அதுவுமே இந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துட்டு நேபாள் அண்ட் பூட்டான் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரூபாய் தான் வரும்? 10 ரூபாய் தான். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்பெஷல் சார்ஜஸ் அப்படிமா. தட் மீன்ஸ் நம்ம இங்க சொல்ற இந்த வேல்யூ ஆடட் சர்வீஸ் அப்படிங்கிறது சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் அவைல் பண்ணா 450 ரூபா கூட கட்டணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நான் வரும் சாதா தபால் நான் அதை என்ன பண்ணிருப்பேன், அதை வந்துட்டு நான் அனுப்பி வச்சிருப்பேன். சரிங்களா? அது போக இன்சூரன்ஸ். சரிங்களா? இன்சூரன்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு 2 நாடுகளுக்கு இடையே நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சில நாடுகள்ல இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்கும், சில நாடுகள்ல இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிங்கிறது இருக்காது. பட் எனிவே நம்ம இந்தியாவில் புக் எந்த ஆர்டிகல நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்சூர் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். கஸ்டமர் இன்சூர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்சூர் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். நார்மலாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெஃப்யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இன்சூரன்ஸ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து உங்களுடைய இந்த ரெகுலேஷன்ல வந்து அந்த ஷெட்யூல் 3ல டேபிள் 7ல இருக்கும். சரிங்களா? இன்சூரன்ஸுக்கான சார்ஜஸ் எவ்வளவு அப்படின்ற ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு. ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லெட்டர் போஸ்ட் ஐட்டமுக்கு எவ்வளவு. ஸோ லெட்டர் போஸ்ட் ஐட்டம் 500 வரைக்கும் 500 கிராமுக்கு மேல. சரிங்களா? ஒவ்வொரு அடிஷ்னல் 500 ரூபாய். சரி இன்சூர் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் வேல்யூ எவ்வளவு ரூபாய்க்கு நீங்க இன்சூர் பண்றீங்க, 500 ரூபாய் வரைக்கும் ஒரு அமௌண்ட் எவ்வளவு, 210 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்க இன்சூர் பண்ற ஒவ்வொரு 500 ரூபாய்க்கு எவ்வளவு ரூபாய், 10 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இது லெட்டர் போஸ்ட் ஐட்டமுக்கு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பார்சல் போஸ்ட் ஐட்டமுக்கு. ஸோ பார்சல் போஸ்ட் ஐட்டம் நீங்க இன்சூர் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்றாங்க, 500 ரூபாய்க்கு நீங்க இன்சூர் பண்றதா இருந்துச்சுன்னா 10 ரூபாய் கட்டணும். இந்த 500 ரூபாய்க்கு மேல போகிற ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் நீங்க அகைன் 10 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்சல் ஐட்டம்ஸ். தென் ஸ்பீட் போஸ்ட் ஐட்டம்ஸ், எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ், இஎம்எஸ்ங்கிறீங்களா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பீட் போஸ்ட், அது இஎம்எஸ். சரிங்களா? இஎம்எஸ்னா எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ். ஸோ நீங்க ஸ்பீட் போஸ்ட்ல பார்த்தா தெரியும், அந்த இஎம்எஸ்ங்கிற வார்த்தை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்க, 200 ரூபாய். இங்க பாத்தீங்கன்னா 500 ரூபாய் ஸ்லாப்ல வச்சிருப்பாங்க. ஸோ 500 ரூபாய்க்கு 210, தென் ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும். அப்புறம் பார்சலை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு 10, அடுத்த ஒவ்வொரு 500 ரூபாய்க்கும் 10. ஸ்பீட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய்க்கு இன்சூர் பண்ணாலே 10 ரூபாய், தென் ஒவ்வொரு அடிஷனல் 100 ரூபாய்க்கும் எவ்வளவு, 6 ரூபாய். சரிங்களா? ஸோ இதை தெளிவா பிரிச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இங்க ஸ்லாப் பாத்தீங்கன்னா 500, தென் எக்ஸீடிங் ஒவ்வொரு 500 போகுது. பார்சலுக்கும் அதே தான் 500, தென் அதை தாண்டி போற ஒவ்வொரு 500க்கும். ஸ்பீட் போஸ்ட்க்கு மட்டும் எப்படி வருது, 200க்கு மேல போக ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும். குழப்பி கேட்டா கூட நமக்கு அதை சொல்ல தெரியும். சரிங்களா? ஸோ இந்த டேபிள் இதுவுமே உங்களுக்கு அந்த ரெகுலேஷன்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுக்கோங்க. இதுல அந்த டேபிள் ஷெட்யூல் 3ல டேபிள் 4ல இன்டர்நேஷனலுக்கான இந்த இன்சூரன்ஸ் ஃபீங்கிறது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? So in case the postage charges, special charges and air surcharges may be refunded to the sender in the event of suspension of service. So suspension of service என்ன, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சில நாடுகள்ல போர் நடக்கும், சில நாடுகள்ல வந்துட்டு ஏதோ இயற்கை சீற்றங்கள் இருக்கும் இல்லைங்களா. திடீர்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ரஷ்யாவுக்கு அனுப்ப முடியாது, அல்லது யுக்ரைனுக்கு அனுப்ப முடியாது, அல்லது ஈராக்குக்கு அனுப்ப முடியாது, ஈரானுக்கு அனுப்ப முடியாது, சிரியாவுக்கு அனுப்ப முடியாது. இந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைகளை பொறுத்தது. சரிங்களா? இன்டர்நேஷனல் இந்த சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்து அந்த நாடுகளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தற்காலிகமா அதை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, நிறுத்தி வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஏதோ ஒரு சூழ்நிலை, மேபி போரா இருக்கலாம், அல்லது ஏதோ இயற்கை சீற்றங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு நபர் புக் பண்ணிட்டாரு. சரிங்களா? இங்க இருந்து புக் பண்ணிட்டாரு, இன்னைக்கு புக் பண்ணிருக்காரு. பட் இன்னைக்கு என்ன பண்ணல, சஸ்பெண்ட் பண்ணல. நாளைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது, என்ன சொல்றாங்க, இங்க இருந்து கனடாவுக்கு அல்லது யூஎஸ்க்கு என்ன பண்றோம், தற்காலிகமா நம்ம என்ன பண்றோம், நிப்பாட்டி வைக்கிறோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த வரி விதிப்பு, அமெரிக்கா வந்துட்டு நமக்கு அந்த அதிகமான வரி விதிச்சனால ஒரு சில கேட்டகரி மட்டும் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, தற்காலிகமா அதை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க, நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழல் நிப்பாட்டவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு புக் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு வந்து அது நம்ம நாட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த சூழ்நிலையில ஒரு அறிவிப்பு வருது, என்ன வருது, இந்த நாட்டுக்கான தபால் சேவைகளை வந்து நாங்க என்ன பண்றோம், தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்கன்னா சொல்லிட்டு அந்த தபால் என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த தபால் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், அனுப்புற நபருக்கு திரும்ப வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் புக் பண்ணிட்டாரு, புக் பண்ணதுக்கு அப்புறம் சஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த நபர் அவருக்கு நமக்கு கட்டின போஸ்டேஜ் சார்ஜஸ், ஸ்பெஷல் சார்ஜஸ், மேபி அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், அக்னாலஜ்மெண்ட் வச்சிருந்திருக்கலாம், அல்லது இன்சூர் கூட பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த போஸ்டேஜ் சார்ஜ் பிளஸ் இந்த ஏர் சர்சார்ஜ், ஏர்ல போறதுக்காண்டி ஏர் சர்சார்ஜ் நம்ம ஆட் பண்ணி தான் போட்டிருப்போம். தென் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ அல்லது இன்சூரன்ஸ்க்கோ எதை கொடுத்த இந்த அமௌண்ட்டுகள், இந்த ஸ்பெஷல் சார்ஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ரீஃபண்டட் டு த சென்டர். சரிங்களா? அனுப்புறவங்களுக்கு ஸோ அவங்களுடைய தபாலையும் கொடுத்துருவோம். தபால் கொடுத்தது மட்டும் இல்லை, அவருக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த அவருக்கு நமக்கு பே பண்ண எல்லா அமௌண்ட்டையுமே நம்ம அவருக்கு என்ன பண்றோம்,
ரீஃபண்ட் பண்றோம் சரிங்களா. ஸோ இது சஸ்பெண்ட் ஆகும் பட்சத்துல, தபால் சேவை வந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு சஸ்பெண்ட் ஆகும் பட்சத்துல. தென் மேக்கப் ஆஃப் ஆர்டிகல் சரிங்களா. ஸோ இது கிளாஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நீங்க விஷயத்த ஞாபகம் வச்சிருந்தா போதும். ரொம்ப டெப்தா எந்த கிளாஸ்ல இருக்குங்கிற அளவுக்குலாம் ரொம்ப டெப்தா வேண்டியதில்லை, ஜஸ்ட் விஷயம் மேட்டர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்கப் ஆஃப் ஆர்டிகல்னா எப்படி ஒரு இதை வந்துட்டு ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ லெட்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, லெட்டர்ஸ் நார்மலாக ஒரு லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் should be made up securely இல்லைங்களா. நம்ம நார்மலாவே நம்ம ஆஃபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு லெட்டர் அனுப்புற வராரு, நம்ம என்ன சொல்றோம், அதை வந்துட்டு என்ன பண்ணுங்க, கம் போட்டு ஒட்டுங்க. எதுக்காக, உள்ள இருக்கிற கண்டென்ட்ங்கிறது வெளியே வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸ்டாப்லரே நம்ம என்ன பண்ணி சொல்லியிருப்போம், ஸ்டாப்லர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது பின் மெட்டல் கிளிப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். காரணம், உள்ள இருக்கிற கண்டென்ட்ங்கிறது வந்து என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ஸோ அதே கண்டிஷன்ல இங்கே சொல்லியிருப்பாங்க, டு பி மேட் அப் செக்யூர்லி. அது வந்து என்ன பண்ணிருக்கணும், பக்கா செக்யூரா, உள்ள இருக்கிற கண்டென்ட் வெளியே வராத அளவுக்கு அதை என்ன பண்ணிருக்கணும், செக்யூர் பண்ணிருக்கணும் இல்லைங்களா. எல்லா பக்கத்தையும் நீட்டா ஒட்டி இதை அமைச்சிருக்கணும் சரிங்களா. ஸோ தென் so packing should be adapted to the shape, nature and the condition of the transport. That means நமக்கு அதை அனுப்புற அளவுக்கான இதுல இருக்கணும் சரிங்களா. ஒரு மாதிரி அனுப்ப முடியாத அளவுக்கு நீளமா நம்ம ஒரு ஸ்பெசிபிகேஷன் வச்சிருப்போம் இல்லைங்களா, இவ்வளவு நீளம் தான் இருக்கணும், இவ்வளவு அகலம் தான் இருக்கணும், இந்த அளவுக்கு தான் அதனுடைய LVH இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் அந்த பேக்கிங்கிறது இருக்கும் சரிங்களா. தென் என்வெலப்பா இருந்துச்சுன்னா, சாதாரண நம்ம என்வெலப் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ என்வெலப்பா இருக்கும் பட்சத்துல என்ன சொல்றாங்க, அதுக்கு வந்து கலர்டு பார்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா. கலர்ட் பார்ஸ்ங்கிறது நீங்க இந்த சில ஏர்மெயில் லெட்டரை பார்த்தா தெரியும், அதுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரெட் கலர்ல வந்துட்டு ஒரு பார் போட்டிருப்பாங்க சரிங்களா. ஒரு ரெட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு சிம்பிள் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கலர் பார்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணிருப்பாங்க. தட் மீன்ஸ் அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் அது என்னது, அது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சைட்லயே அதை வந்துட்டு அட்ரஸை கூட படிச்சு பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி அந்த ரெட் ப்ளூ அப்படின்ட்டு அந்த கலர்டு பார் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார் இருந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம், அது இது வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டிகல் டக்குன்ட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதான் கலர்ட் பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் சாதாரண லெட்டர் போட்டோம், ஓகே. லெட்டர்ஸை தவிர்த்து வேற என்னெல்லாம் அனுப்புறோம், ஏதாச்சும் பொருட்கள் அனுப்புறோம் வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்றாங்க, ஆர்டிகிள்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் ஃப்ராகைல் மெட்டீரியல்ஸ், கண்ணாடி அல்லது எளிதில் உடையக்கூடிய ஏதாச்சும் பொருட்கள் வந்துட்டு ஒரு நபர் இங்க இருந்து இன்டர்நேஷனல் இதுல வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அனுப்புறாரு அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மஸ்ட் பி பேக்ட் இன் a பாக்ஸ் ஆஃப் மெட்டல். ஸோ உலோகத்தாலேயோ அல்லது மரத்தாலேயோ அல்லது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக்காலே செய்யப்பட்ட ஒரு பாக்ஸை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, யூஸ் பண்ண சொல்றாங்க சரிங்களா. ஸோ இது ஏன்னா இது உடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, கண்ணாடியோ அல்லது உடைகிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பொருள். ஸோ அதை எந்த மாதிரியான பாக்ஸுக்குள்ளாடி வைக்க சொல்றாங்க, நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அட்டைப்பெட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சாதாரணமா நம்ம அனுப்புறதா இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி கிளாஸோ அல்லது மெட்டலோ அனுப்புறப்ப என்ன சொல்றாங்க, கிளாஸோ அல்லது உடையக்கூடிய பொருட்களோ அனுப்புறப்போ அதை வந்து எந்த பாக்ஸ்ல வைக்க சொல்றாங்க, அந்த மாதிரி அட்டை சாதாரண இந்த பேப்பர் அட்டையில இல்லாம அதை ஒரு மெட்டல் பாக்ஸ்லயோ அல்லது மரத்தால செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ்லயோ அல்லது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு பிளாஸ்டிக்ல இல்லைங்களா அதுக்குள்ளாடி வைக்க சொல்றாங்க. தென் என்ன சொல்றாங்க, ஃபில்டு வித் ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ் டு ப்ரிவென்ட் எனி ஃப்ரிக்ஷன்ஸ். அதாவது ஸோ இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் இருக்கு, அதை வந்துட்டு பாக்ஸுங்கிறப்போ கண்டிப்பா அந்த பொருளுடைய சைஸோட ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்குள்ளாடி வைக்கிறப்போ அந்த பொருளுக்கும் அந்த பாக்ஸுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடைவெளி இருக்கும் இல்லைங்களா, ஒரு சின்ன கேப் இருக்கு. ஸோ இந்த கேப்பை என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஃபில் பண்ண சொல்றாங்க. எதை வச்சு ஃபில் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ் டு ப்ரிவென்ட் எனி ஃப்ரிக்ஷன். அதாவது ஃப்ரிக்ஷன் அதை வந்துட்டு உராய்வு ஏற்படாது, ஃப்ரிக்ஷன் உராய்வுன்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த கண்ணாடியில வந்துட்டு உராய்வு ஏற்படாத அளவுக்கு என்ன பண்ணணும், ஏதாச்சும் மெட்டீரியல். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க இல்லைங்களா. ஸோ ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம், அல்லது இந்த பபுள் டிராப்பர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, பபுள்ஸ் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணாடியால் செய்யப்பட்ட இந்த பொருளுக்கும் அந்த பாக்ஸுக்கும் நடுவில் உள்ள அந்த சின்ன இடைவெளியில இந்த மாதிரியான பொருட்களை வச்சு சரிங்களா வைக்கிறப்ப என்ன ஆகும், இதுக்கு வந்துட்டு அடிஷனலா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ இது டிரான்ஸ்மிஷன்ல என்ன ஆகாம தடுக்கும், இதை வந்துட்டு அசைய விடாது சரிங்க தானே. ஃப்ரிக்ஷன் அந்த எந்த ஒரு உராய்வுமோ அல்லது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாம அது என்ன பண்ணிக்கும், பிடிச்சி அதை வந்து நவர விடாம பார்த்துக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த இது சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இதோட அதிர்வு வந்து பெரிய அளவுல உள்ள போய் பாதிக்காது சரிதானே. ஏன்னா அது வந்து நம்ம பேப்பர் அட்டையில செய்யல, எதை வச்சிருக்கோம், மெட்டல்லையோ அல்லது மரத்துலயோ அல்லது பிளாஸ்டிக்ல வச்சிருக்கோம். ஸோ ரொம்ப அதிர்வு உள்ள போகாது. அப்படியே அதிர்வு உள்ள போனாலும் நடுவில் நம்ம என்ன வச்சிருக்கோம், இந்த ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல்ஸ் இல்லைங்களா, பாதுகாப்புக்காக வைக்கிறதுக்காக இந்த ஸ்பாஞ்சு அல்லது வேற ஏதாச்சும் பபுள் டிராப்பர்ஸ், ஸோ சம்திங் துணி அல்லது ஏதோ சம்திங் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வச்சிருப்போம். சேம் லிக்யூட் ஆர் ஈஸிலி லிக்யூஃபைங் சப்ஸ்டன்சஸ் இல்லைங்களா. லிக்யூட் அனுப்பலாமா அப்படின்னா நிறைய பேர் லிக்யூட்ல அனுப்பக்கூடாது அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலா ரூலுங்கிறது நமக்கு என்ன பண்ண சொல்லுது, லிக்யூட அனுப்பலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது சரிங்களா. ஆனா அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க, ப்ராப்பரா அதை என்ன பண்ண சொல்றாங்க, ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க,
ஷால் பி பிளேஸ் இன் ஸ்பெஷல் பாக்ஸ் ஆர் மெட்டல், வுட் ஆர் ஸ்ட்ராங் பிளாஸ்டிக். ஸோ நம்ம பார்த்த மாதிரியே ஒரு மெட்டல்லையோ அல்லது இதுக்காக ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்ட ஏதாச்சும் பாக்ஸ் இருக்கலாம், அல்லது மேல பார்த்த மாதிரி மெட்டல்லையோ மரத்திலேயோ அல்லது வந்து பிளாஸ்டிக்லையோ செய்யப்பட்ட ஒரு பாக்ஸா இருக்கலாம். அதுக்கு நடுவுல ஸோ இங்க என்ன பண்றோம், இப்போ ஒரு கண்ணாடி பாட்டில ஒரு லிக்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு லிக்யூட் வந்து நாம அனுப்புறோம், வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை என்ன பண்றோம், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உடன் பாக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஒரு உடன் பாக்ஸ் வாங்கிக்கிறோம். அந்த உடன் பாக்ஸுக்கு நடுவில் என்ன பண்றோம், இந்த லிக்யூட் இருக்கிற அந்த ஒரு பாட்டிலே வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் வந்து லிக்யூட் இருக்கு, இதெல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ உடன் பாக்ஸ் நான் வாங்கிட்டேன், இந்த பாட்டில் என் கையில இருக்கு. இந்த பாட்டில நான் என்ன பண்றேன், இந்த பாக்ஸுக்குள்ளாடி பிளேஸ் பண்றேன். நான் அப்போ சொன்ன மாதிரியே இப்போ என்ன இருக்கும், கண்டிப்பா பெரிய சைஸ் பாக்ஸ் நான் பிளேஸ் பண்ணிருப்பேன் இல்லைங்களா? ஸோ கொஞ்சமாச்சும் பெருசா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் அந்த பாக்ஸுக்குள்ள இதை பிளேஸ் பண்றப்போ இந்த பாக்ஸுக்கும் இந்த லிக்யூட் இருக்கிற இந்த பாட்டிலுக்கும் நடுவில் என்ன இருக்கும், இடைவெளி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த இடைவெளியை நான் என்ன பண்ணணும், ஃபில்அப் பண்ணணும். எதை வச்சு ஃபில்அப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, மேல என்ன சொல்லியிருப்பாங்க, ஃப்ரிக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு சில ப்ரொடெக்டிவ் மெட்டீரியல் வச்சிருப்பாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் அப்படிமா. லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ்னா தண்ணி லீக் ஆச்சுனாலும் அதை என்ன பண்ணும், அது உறிஞ்சி எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நீங்க அந்த பாட்டிலே வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, நல்லா பக்காவா பேக் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த பாட்டில் எடுத்தீங்கன்னா பாட்டிலோட வாயை நல்லா மூடிருப்பீங்க. ஸோ அதை வந்து அந்த வாய் சீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா அது ஒரு லிக்யூட் லீக் ஆகிறதுக்கு எங்க இருந்தா ஃபர்ஸ்ட் சான்ஸ் எங்க இருக்கு, அதனுடைய வாய்ப்பகுதி வழியா அது லீக் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நல்லா நம்ம கவர் பண்ணிருப்போம். தென் இது டிரான்ஸ்மிஷன்ல உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இன்கேஸ் உடஞ்சா கூட என்ன ஆகக்கூடாது, லீக் ஆகி வெளியே வரக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா லீக் ஆகி அது வெளியே வந்துச்சுன்னா கூட போற மற்ற தபால்களையும் அது என்ன பண்ணும், பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, இந்த கேப்ல இந்த பாட்டிலுக்கும் இந்த பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வேக்கண்ட் ஏரியாவை லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் வச்சு என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இது நம்ம பக்காவா பேக் பண்ணிருப்போம், அதையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் அது என்ன ஆகுது, லீக் ஆகி வருது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த லிக்யூட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணிக்கும், இந்த தண்ணியை உறிஞ்சு வச்சுக்கும். சரிங்களா? இதை தாண்டி வெளியே விடாது. சரிங்களா? ஸோ அதையும் தாண்டி வெளியே வந்தா கூட ஒரு 80% அது குடிச்சு வச்சிருக்கு, ஏதோ கொஞ்சம் 20% இன்னும் தாண்டி வருதுன்னா கூட நம்ம வெளியே என்ன யூஸ் பண்ணிருக்கிறோம், உடன் பாக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி இந்த லிக்யூடுங்கிறது என்ன பண்ணாது, வெளியே வராது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ லிக்யூட் அனுப்பலாமான்னு கேட்டாச்சுன்னா லிக்யூட் வந்து நம்ம தாராளமாக அனுப்பிச்சிக்கலாம். இந்த பேக்கிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? தென் லிட் ஆஃப் த பாக்ஸ் ஷால் பி ஃபிக்ஸ்டு. அந்த பாக்ஸ்னுடைய இப்போ ஒரு உடன் பாக்ஸுக்குள்ள இதை வச்சிருக்கோம், அந்த பாக்ஸை வந்துட்டு பக்காவா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை வந்துட்டு வெளியே அது ஓப்பன் ஆகாத அளவுக்கு அதை என்ன பண்ணிக்கணும், ரொம்ப டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை வந்துட்டு லிக்யூட் ஐட்டம்ஸ் அனுப்புறதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மெத்தட். தென் ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் இருந்த பிசுபிசுப்பான பொருட்கள் இல்லைங்களா? ஸோ என்ன சொல்றாங்க, ஆயின்மெண்ட்ஸு, சாஃப்ட் சோப்பு, ரெசின்ஸ், சில்பாங்கிறது இந்த என்ன சொல்லுவோம், பட்டுப்பூச்சி இல்லைங்களா? ஸோ அதனுடைய எக். ஸோ இந்த மாதிரியான இந்த பிசுபிசுப்பான பொருட்களை அனுப்பணும் அப்படின்னா அதே நம்ம கண்ண முடிட்டு என்ன பண்ண என்ன சொல்ல முடியாது, இதை நாங்கள் அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் அதை என்ன பண்ணணும், பக்காவா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம அனுப்புற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்றாங்க, டபுள் பேக்கேஜிங் மெத்தட் அப்படிமோ. ஸோ டபுள் இது அப்படின்னா ஸோ என்க்ளோஸ்ல ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங். ஸோ முதல்ல அதுக்கு ஒரு பேக்கேஜ் வைக்கிறோம். தென் பிளேஸ் இல்ல வுட் ஆர் இது. ஸோ டபுள் பேக்கேஜிங். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நேரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்க என்ன பண்றோம், டபுள் பேக்கேஜிங். முதல்ல ஒரு கவர் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறோம். தென் அதை வந்துட்டு இன்னொரு பாக்ஸுக்குள்ளாடி வைக்கிறோம். ஸோ தட் மீன்ஸ் அது என்ன ஆகாது, இன்கேஸ் அது லீக் ஆனாலும் என்ன ஆகாது, அந்த பாக்ஸை தாண்டி அது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி டபுள் இது போட்டு இது பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி ட்ரை கலரிங் பவுடர்ஸ்னா டையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கலரிங்காக. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தொட்டாலே அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பக்கத்துல போற ஆர்டிகல் எல்லாத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகிறதுக்காக மட்டும் இல்லை, அதனோட சேர்ந்து போகிற மற்ற ஆர்டிகளும் என்ன பண்ணிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல தான் இந்த கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கலரிங் பொடி, இந்த கலர் பவுடர்ஸ் ஏதாச்சும் அனுப்புறாங்க அப்படின்னாலும் இங்க சொல்றாங்க பெர்ஃபெக்ட்லி லீக் ப்ரூஃப் மெட்டல் பாக்ஸஸ். சரிங்களா? அது கண்டிப்பா அது என்ன ஆகாது, வெளியவே வராது. லீக் ப்ரூஃப் மெட்டல் பாக்ஸஸ் அல்லது அந்த மாதிரி அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு தென் என்ன பண்ண சொல்றாங்க, பிளேஸ் இன் பாக்ஸ் ஆஃப் வுட் ஆர் பிளாஸ்டிக் ஆர் கார்ட்போர்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அது வெளியே வராத அளவுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரியான கார்ட்போர்ட்லயோ அல்லது பிளாஸ்டிக்லயோ வுட்லயோ ஒரு பாக்ஸை வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த காலகட்டத்திலையும் அது லீக் ஆகி வெளியே வரக்கூடாது. இங்க என்ன சொல்றாங்க, நடுவுல இந்த மாதிரி இப்போ ரெண்டு பாக்ஸை வச்சிருக்கப்போ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் என்ன பண்ண சொல்றாங்க, அப்சார்பென்ட், அதை வந்து உறிஞ்சக்கூடிய பொருட்கள் அல்லது ப்ரொடெக்டிவ், அதை வெளியே வந்தாலும் தடுக்கக்கூடிய மாதிரியான பொருட்களை வச்சு ஃபில்அப் பண்ண சொல்றாங்க. ஸோ கான்செப்ட் ஒன்று தான், நீங்க எது அனுப்பிச்சாலும் டபுள் பேக்கிங்ல வச்சுக்கணும். இந்த ரெண்டு பேக்கிங்க்கும் நடுவுல
ஒரு இந்த லிக்விட்னா லிக்விட் அப்சார்பிங் மெட்டீரியல்ஸ் அல்லது இந்த மாதிரியான இது கலர் பவுடர் அந்த மாதிரினா வெளியே வராத அளவுக்கு, கிளாஸா இருந்துச்சுன்னா அது ஃபிரிக்ஷன் மூவ் ஆகாத அளவுக்கு ரொம்ப சாஃப்டான பொருட்கள் இதெல்லாம் உள்ள வச்சு என்ன பண்ணிக்கணும், அதை பேக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பீஸ், இந்த பூச்சிகள் இருக்கு இல்லைங்களா, பூச்சிகள் அல்லது வந்துட்டு சின்ன இந்த பேராசைட், ஒட்டுண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை அனுப்புறதுக்கு. அதை நான் ஏன் அனுப்ப போறேன்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலா அது எதுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி பர்பஸ்க்காக. சரிங்களா, அதுக்காக வந்துட்டு ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பலாம். சரிங்களா, அதை பத்தினா மேபி இங்க வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்றதுக்கான வசதிகள் இருக்காது, இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்பி என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக அல்லது ஒரு மருத்துவ இதுக்காக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, ஏன்னா தனிநபரை அனுப்புறதுக்கான தேவைகள் பெருசா இருக்காது இல்லைங்களா. ஸோ இந்த ஆராய்ச்சிக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி பண்றப்ப என்ன சொல்றாங்க, shall be enclosed in the boxes to avoid danger. ஸோ டேஞ்சர் மற்ற நபர்களுக்கோ, டேஞ்சருங்கிறது யாருக்கு, மற்ற நபர்களுக்கோ இல்லைங்களா, அதை ஹேண்டில் பண்ற நபர்களுக்கோ அல்லது கூட போற ஆர்டிகளுக்கோ எந்த விதமான டேமேஜ் வராத அளவுக்கு அதை என்ன பண்ணிக்கணும், பக்காவா பாக்ஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் மெடிசின்ஸ். ஸோ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்போ போர் நடக்குது, ஏதோ சம்திங் நடக்க வச்சுக்கோங்க, அங்க மருத்துவ உதவிகள் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன அனுப்புறோம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு மெடிசின்ஸ் அனுப்புறோம். அதுவும் நம்ம என்ன எப்படி அனுப்ப வேண்டியிருக்கு, அர்ஜென்ட். சரிங்களா, ஒரு எமர்ஜென்சி குயிக்கா அதை என்ன பண்ணணும், அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அதை வந்துட்டு சொல்றதுக்காக அந்த மாதிரி ஏதாச்சும் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த வார்த்தைகளை வந்து என்ன பண்ண சொல்றாங்க, அதுல வந்துட்டு எழுத சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு சிம்பிள், இது பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரியான இது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த சிம்பிள், இப்பதான் அதுக்கு வேற சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டது. சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு 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 குச்சி இருக்கு, அதுல வந்து ஒரு பாம்பு இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த சிம்பிள் அது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, லைட் கிரீன் பேக்ரவுண்ட் அண்ட் பிளாக் சிம்பிள் அண்ட் லெட்டர். சரிங்களா, லைட் கிரீன்ல பேக்ரவுண்ட் லைட் கிரீன்ல இருக்கணும், இந்த சிம்பிள் வந்து எப்படி இருக்கணும், பிளாக் கலர்ல இருக்கணும். தென் என்ன வார்த்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க, மெடிக்காமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்டர்நேஷனல் மெயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்காமெண்ட்ஸ் அர்ஜென்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எதை குறிக்குது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு அர்ஜென்ட் மெடிசின் அப்படிங்கிறத குறிக்குது. சரிங்களா, இது எப்படி இருக்குன்னா கிரீன் பேக்ரவுண்ட்ல பிளாக்ல வந்துட்டு அந்த சிம்பிளும் வேர்ட்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, தென் ரெடியூஸ் ரேட் ஆர்டிகல். ரெடியூஸ் ரேட் ஆர்டிகல்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த புக்ஸ். ஸோ இதுக்கு பெஸ்ட் நீங்க ஈக்குவல் எக்ஸாம்பிள் நீங்க அகைன்ஸ்ட் செக்ஷன், அதாவது வாய்ஸ் பிரேக் ஆகுது, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்ப கேக்குதா? வாய்ஸ் கேக்குது, இப்ப கேக்குது. இந்த கிளாஸ் 9 முடிச்சிருங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஸோ இந்த இதுல இந்த கிளாஸ் 9ல பாத்தீங்கன்னா மேக்கிங் எஃப் ரெடியூஸ் ரேட் ஆர்டிகல் வேற ஒன்று நம்மளுடைய ஈக்குவல் டு நம்மளுடைய இந்த புக் போஸ்ட். சரிங்களா, புக் போஸ்ட் நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. தட் மீன்ஸ் புக் போஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம நார்மலா கஸ்டமர் என்ன சொல்லுவோம், புக் போஸ்ட் என்ன பண்ணாதீங்க, ஒட்டாதீங்க அப்படின்னு. சரிங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒட்டாதீங்கன்ற அர்த்தம் கிடையாது. should not be closed against inspection. சரிங்களா, ஒரு நம்ம ஒரு போஸ்டல் அத்தாரிட்டி அதை வந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத திறந்து பாக்குறதுக்கு, அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அகேன்ஸ்ட் அதை என்ன பண்ணிருக்க கூடாது, க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. தட் மீன்ஸ் நம்மளால திறந்து உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்க முடியும். சரிங்களா, அதுதான் சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய இன்லைன்ல. சேம் அதை தான் இங்க பெருசா சொல்லியிருப்பாங்க. அது என்ன பண்ணிருப்பாங்க, ஈஸியா வந்துட்டு ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கும்படியா வந்துட்டு அந்த ஆர்டிகல் இருக்கும். சரிங்களா, நாட் டு ஹிண்டர் ஏ குவிக் அண்ட் ஈஸி வெரிஃபிகேஷன். உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தடையா என்ன இருக்கக்கூடாது, எந்த விதமான நீங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது. சரிங்களா, ஸோ அதான் இந்த ரெடியூஸ் ரேட் ஆர்டிகல் வேற ஒன்றும் அதோட கம்மியான விலைகள். சரிங்களா, இப்போ நீங்க புக் போஸ்ட் எல்லாம் போறோம் இல்லைங்களா, புக் போஸ்ட்ங்கிறது லெட்டர் போஸ்டோடும் கம்மியான ரேட்ல இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிகல் தான் நம்ம இன்டர்நேஷனல் ப்ரொபோசல் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அது எப்படி இருக்கக்கூடாது, க்ளோஸ்ட் கண்டிஷன் மீன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அகைன்ஸ்ட் அது என்ன பண்ணிக்க கூடாது, க்ளோஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அல்லது நீங்க வந்து ஒரு இது பண்ணிருக்கீங்க, கயிறு வச்சு கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப சொல்லுவாங்க விச் இஸ் ஈஸிலி டு அன்டை. கயிறு வச்சு கட்டிருந்தீங்கன்னா கூட அது என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா எடுக்கிற மாதிரியான இதுல இருக்கணும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கணும். தென் ஹெர்மெட்டிக்கலி சீல்டு பேக்கிங் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இந்த காய்கறி இந்த மாதிரியான பொருட்கள் அனுப்புறப்போ வந்துட்டு வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மெத்தட் தான் அது. ஸோ அது என்ன ஆகாது, காத்து புகாத மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, சீல் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்றோம் இது ஓப்பன் கண்டிஷன் இருக்குன்னு சொல்றோம், நம்ம அனுப்புற பொருள் வந்துட்டு இந்த மாதிரி காற்று புகாத ஒரு பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சீல் பண்ணிருக்கா நம்மளால திறந்து பார்க்க முடியும் இல்லையா. பட் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம். சரிங்களா, ஸோ டிரான்ஸ்பரண்டா இருந்தாச்சுன்னா ஸோ நமக்கு தெரியுது இல்லைங்களா, உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு
தெரியுது. ஸோ அதனாலதான் அதை சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரியான பொருட்கள் காற்று போகாத அளவு, ஏன்னா காத்துல பட்டுச்சுன்னா அது என்ன போக வாய்ப்பு இருக்கு, கெட்டு போக வாய்ப்பு இருக்குங்கிறனால அதை வந்துட்டு காற்று போகாத மாதிரி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் அனுப்பதா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்றாங்க, டிரான்ஸ்பரண்டா வைக்க சொல்றாங்க. உள்ள என்ன இருக்கு, உள்ள இந்த வெஜிடபிள்ஸ் ப்ராடக்ட்ஸ் அல்லது இருக்கு, இதுதான் இருக்கு, உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரைட். ஸோ கிளாஸ் 9 இதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். கிளாஸ் 10ல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அல்லது ஸோ என்ன சேஞ்ச் பண்ணணும் இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கரெக்டா தான் இருக்கு சத்யு. சரியா இருக்குங்களா சார்? கரெக்டா தான் இருக்கு. எவ்ரிதிங் கரெக்டா இருக்கு. ஓகே. கிளாஸோட PDF எல்லாம் பின்னால போடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறோம். ஓகே. Thank you very much, Sajju. Thank you everybody. Thank you everybody. Thank you, sir. Thank you, sir.